விவர்ஸ், போன வீடியோவில் சந்திரன், நீ இந்த மாதிரி இருந்தேன்னா பரீட்சையில் வெல்றது கடினம். உண்மையை சொல்லணும்னா நீ பரீட்சையில் வெற்றி பெறுவேன்னு எனக்கு தோணலை. அதனால உன்னோட பேரை பரீட்சையிலிருந்து நீக்கிறேன்னு சொல்லிட்டு நந்தினி பக்கத்தில் இருக்கிற புக் எடுக்கிறதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். சந்திரன் புக் எடுத்தோடனே நந்தினி பாட்டமாயி ஏன் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. பரீட்சைக்காக நீ எப்படிப்பட்ட சங்கடங்கள்லாம் சந்திக்க போறேன்னு உனக்கு தெரியாது. தரையில தான் படுக்கணும், ஆச்சாரியருக்கு சேவை செய்யணும், அவங்க ஒவ்வொரு கேள்வியா கேட்பாங்க, அந்த கேள்விக்கெல்லாம் நீ தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சந்திரன் சொல்ல நந்தினியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இதை தவிர இன்னும் பெரிய சவாலை நீ சந்திக்க போற அப்படின்னு சந்திரன் சொன்னோடனே, என்ன அது பெரிய சவால் அப்படின்னு நந்தினி கேட்ட உடனே, இது எல்லாத்தையும் நீ ஒரு ஆண்மகனா செய்யணும் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட நந்தினி அதிர்ச்சியாகி, என்னது ஒரு ஆண்மகனாகும் அப்படின்னு கேட்கிறாங்க. இதெல்லாம் ஏன் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே சந்திரனும், ஏன்னா ஆச்சாரியரை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு குருகுலத்துல இடம் இல்ல அப்படிங்கிறாரு. பரீட்சையில ஆண்மகன் மட்டும்தான் பங்கேற்கணும், அதனால எனக்கு என்னமோ நீ இதை வீணா முயற்சி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. இதை கேட்ட நந்தினி யோசிச்சுட்டு இருக்காங்க. சந்திரனும் அந்த புக்கை மறுபடியும் வாங்குறாரு. நந்தினி மறுபடியும் பதட்டமாகி, ஆனா இது பெண்களுக்கு நடக்கிற அநியாயம் இல்ல அப்படிங்கிறாங்க. நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், என்னோட ஆச்சாரியர் பெண்களுக்கு அங்க இடம் கொடுக்கவே மாட்டாரு அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. ஆனா நீ அடுத்ததையும் என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கணும் தானே நீ சொல்லுவ அப்படின்னு சந்திரன் கேட்டோடனே ஆமானுங்கிற மாதிரியே தலையாட்டுறாங்க நந்தினி. என்னோட ஆச்சாரிய சாணக்கியர் பெண்களுக்கு மட்டும்தான் கல்வி கத்துக் கொடுப்பாரு அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. உடனே நந்தினி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. நீ மாறுவேடத்துல இருந்தாலும் உன்னால இதுல கலந்துக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. நந்தினியும் இந்த மாறுவேடம் போடலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. கசப்பான விஷயமா இருந்தாலும் உண்மையை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், அதனால நீ இந்த பரீட்சையில இருக்க முடியாது, மனசை கல்லாக்கிட்டு இந்த பரீட்சைக்கு படிக்கிறத கூட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் அந்த இடத்த விட்டு போறாரு. நந்தினி யோசிக்கிறாங்க. அடுத்த காட்சியில நந்தினி ஆண்மகன் போல மாறுவேடம் போட்டுட்டு அவங்களோட அறையில இருந்து போறாங்க. இதை பார்த்த ஹெலனா நில்லு அப்படிங்கிறாங்க. ஹெலனாவுக்கு இந்த மாறுவேடம் தெரிஞ்சிருமோ அப்படின்னு நந்தினி பதட்டமாகறாங்க. ஹெலனா அந்த இடத்துக்கு வந்துட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா பட்டத்தரசி வர்றப்ப நீ உன்னோட முதுகு காட்டி நிப்ப அப்படிங்கிறாங்க. நந்தினி திரும்பி வணக்கம் வச்ச உடனே, நீ எப்படி இங்க வந்த, நேரம் காலை உணவு என்னோட அறைக்கு வரணுமே, இன்னும் வரலையே அப்படின்னு ஹெல்னா கேக்குறாங்க. மகன் போல மாறுவேடம் போட்டிருக்கிறது வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னு நந்தினி நினைக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு துர்தரா வராங்க. நீ நினைச்சிட்டு இருக்கிற போது எதுக்காக இன்னும் இங்க நின்றுட்டு இருக்க அப்படின்னு ஹெல்னா கேட்ட உடனே துர்தரா அதிர்ச்சி ஆகுறாங்க. நான் உத்தரவு கொடுத்தோம், நீ இங்கே நின்றுட்டு இருக்கிறனால உனக்கு நான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு ஹெல்னா சொல்றாங்க. இவ நந்தினி ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு துர்துரா மாறுவேடத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹெல்னாவை கூப்பிட்டு துர்துரா அந்த இடத்துக்கு வராங்க. உங்க அறைக்கு வந்த காலை உணவு ஆறிட்டு இருக்கு, இதை சொல்றதுக்காக இவனை நான் இங்க அனுப்புனேன், எதுக்கு இவன் இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கான் அப்படின்னு ஹெல்னா கேக்குறாங்க. ஹெல்னா இது மாதிரி கேட்ட உடனே துர்துரா உங்களை கண்டு பயந்து போயிருப்பான் இவன் அப்படின்னு நந்தினி பார்த்து சொல்றாங்க. உடனே நந்தினியும் ஆமா தலையிடுறாங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியும், நீங்க கூட ருசியா சாப்பிடுறவங்க, அதனால சீக்கிரமா போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு துர்துரா எல்லாம் அங்கிருந்து போக வைக்கிறாங்க. எல்லாம் அந்த இடத்துட்டு போகாம நந்தினியே பார்த்துட்டு இருக்காங்க. துர்துராவும், இந்த சமையல்காரனை நான் பாத்துக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நந்தினியை கூப்பிட்டு போறாங்க. அங்கிருந்து கூப்பிட்டு போற போதே பட்டத்தரசியோட காலை உணவு அங்க இருக்குது, இந்த விஷயத்த ஏன் அவங்க கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிக்கிட்டே துர்துரா நந்தினியை ஒரு ஓரமா கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல இருந்து ஹெல்னாவும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஹெல்னா போனதுக்கு அப்புறமேட்டு துர்தராவும் நந்தினியும் எட்டி பார்த்துட்டு, ஹெல்னா போயாச்சா அந்த இடத்துல இருந்து அப்படின்னு பாக்குறாங்க. துர்தரா பார்த்துட்டு, ஹெல்னா போயாச்சு, நல்ல வேலை எல்லா விஷயத்தையும் சந்திரன் என்கிட்ட நேத்தே கூறிட்டான், அதனாலதான் நான் உன்னையே இப்ப அடையாளம் கண்டுபிடிச்சேன், எதுக்காக நீ இப்படி மாறு இடத்துல இருக்கிற அப்படின்னு துர்தரா கேட்கறாங்க. யாருக்கும் என்னைய அடையாளம் தெரியுதா அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தேன் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. மற்றவங்களை பத்தி எதுவும் தெரியாது, ஆனா எல்லாவுக்கு இந்த அடையாளம் தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியும்ல அப்படிங்கிறாங்க துர்தரா. எல்லாம் மறுபடியும் வரத்துக்குள்ள நீ இங்க இருந்து போயிரு, பரீட்சையில நீ வெற்றி பெறுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க துர்தரா. நந்தினியும் சந்தோஷப்படுறாங்க. எனக்கு இப்ப உதவி செஞ்சதுக்கு நன்றி, நீ வரலன்னா என்னால இப்ப தப்பிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த நேரத்துல துர்தராவும் சரி போ அப்படிங்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.